வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னா, யூஎஸில் குழந்தைங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்ன்றது நான் பார்த்தது கேட்டது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காங்க ஆறுமுகம். ஏங்க நம்ம ஆரம்பத்தில் சிரிக்கிறேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட் சொல்ல போகிறேன்றதை மக்களுக்கு சொல்லு. நான் தான் சொல்லிட்டேனே, இங்கே வந்து பர்த்டே எப்படி இருக்கும், எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுதான். பர்த்டே எப்படி இருக்கும்? நான் பார்த்த வரையும் எப்படி இருக்கும்னா, நாங்கள் பார்த்தது எல்லாமே வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான பர்த்டே தான். பார்ட்டி ஹால் அந்த மாதிரி வச்சு நான் எதுவும் பார்த்ததில்ல. வரணும் அப்படின்னா பார்ட்டி ஹால் கூட இங்கே வைப்பாங்க. பட் நான் இந்தியன்ஸ் தமிழ் பீப்புளோட குழந்தைங்க பர்த்டேக்கெலாம் போனது வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. கரெக்டு. அது வந்து வீட்டில் நாங்கள் 2 பர்த்டே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய பர்த்டேக்கு போயிருக்கோம், ஒரு 4-5 பர்த்டேக்கு போயிருக்கோம் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ அதை பற்றி அதை எப்படி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத இந்த இதில் உங்க கூட பேசலாமே அப்படின்ட்டு வந்து இருக்கோம். எங்கள் பையன் பர்த்டேக்கு நாங்கள் ஃபஸ்ட் பர்த்டே வந்து நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி இருந்தே இதாக இருந்தேன். ஸோ வீட்லேயே நிறைய ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க பண்ணித்தரது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் செகண்ட் பர்த்டேக்கு ஓரளவுக்கு நார்மல், ஓகே பர்த்டே அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். போதுண்டா சாமி அப்படின்னு அந்த மாதிரி இல்லை, ஓகே இவ்வளோ ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப ஆர்வம் இருந்தது, ஒரு ஆசை ஆர்வம் எல்லாமே இருந்தது. அதே மாதிரி நான் தான் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் குக் பண்ணுவேன். 2 ஸ்டார்டர், 2 ஸ்வீட்டு, 2 மெயின் டிஷ்ஷு, அது இதுன்னு எல்லாம் எல்லாமே நானே தான் அப்படி சொல்லிட்டு எனக்கு குக் பண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப ஆசை. அதாவது நான் குக் பண்ணதே எல்லோரும் சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் நானே தான் எல்லாமே சமைச்சேன். செகண்ட் பர்த்டேக்கு கொஞ்சம் நான் சமைச்சிட்டு கொஞ்சம் வெளியில் ஆர்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இப்படி தான் பண்ணோம். அண்ட் இங்கே மெயினாக எந்த மாதிரி எல்லோரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு தீம் சூஸ் பண்ணுவாங்க. லைக் என்ன சொல்ல, ஜங்கிள் தீம், அப்புறம் ஃபாரஸ்ட் தீம், அது 2 ஒன்று தானோ, ஓகே. கோகோமெலன் தீம், அப்புறம் வந்து பேபி ஷார்க் தீம், ஃப்ராசன், அந்த மாதிரி பொண்ணுங்கன்னா அந்த ஃப்ராசன், பேபி ஷார்க்கு அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. பசங்கன்னா இந்த ஜங்கிள், கோகோமெலன் 2 பேர்த்துக்கும் காமன். அந்த மாதிரி ஜங்கிள் தீமு அந்த இதுன்னு நிறைய தீம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே இருக்கும். ஆமாம், கரெக்டு. அப்புறம் இதில் வச்சுட்டு எனக்கு என்ன தீம்லாம் தெரியாது. என்ன தீமெல்லாம் சொல்கிறாங்க, என்னது தீமெல்லாம் நான் சரி வித்தியாசமாக இருக்கட்டும் பாகுபலி தீம் போடுங்கன்னு சொல்கிறேன். கோலக்கேயர்களை கூட்டிட்டு வாங்க. இவங்க இப்படிதான் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எனக்கு இதெல்லாம் கோவம் வரும். சார் நான் ஒரு தீம்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன இவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். லைக் இங்கே தீம்னா என்னென்னா, இங்கே வந்து பர்த்டே கிட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் கோகோமெலன் தீம் அப்படின்னா கோகோமெலன் தீமுக்கு ஏற்ற மாதிரியான பர்த்டே கிட், அவனே அதுக்கேற்ற மாதிரி பலூன்ஸு, அதே மாதிரி அந்த கோகோமெலன் மாதிரியே லைக் அந்த கலர் ஷேடிங்கில் வர மாதிரியே அவன் ஹாப்பி பர்த்டேன்ற லெட்டர்ஸு, கேக் மேலே வைக்கிற குட்டி குட்டி பொம்மை, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டது அவனே கொடுப்பான். அமேசானில் இருக்கும் அண்ட் கடைகள்லையும் கிடைக்கும். அது வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கலருக்கு, இப்போ கோகோமெலன்னா க்ரீன் கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லாமே மற்ற செட்டப் எல்லாமே பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக இருக்கும். நான் ஃபஸ்ட் பர்த்டேக்கு என் பையனுக்கு கோகோமெலன் தீம்னு அலைஞ்சேன். அப்போ அது ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. இப்போல்லாம் ரொம்பவே அது அவைலபிளாக இருக்குது. கோகோமெலன் தீமும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போல்லாம். நீ கொண்டாடணும்னு கோகோமெலன் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஐயோ அப்படிலாம் அது முன்னவே லைக் அது ரொம்ப அவைலபிளாக இருக்குது. நான் அப்போது நிறையவே தேடினேன். அப்போது கரெக்டாக கோகோமெலன் தீம் அப்படின்னு தனியாக ஒரு கிட்டு கிடைக்கல. அது தனித்தனியாக நான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ கோகோமெலன் அப்படின்னு இருக்குது. அந்த மனிதர்கள்லாம் கூட இருக்காங்க, அந்த ஜே அந்த மாதிரி குட்டி குட்டியாக அதில் வருவாங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே ஒரு மெர்ச்சன்டைஸ் தான், அவன் நம்மளை வாங்க வைக்கிறான். பட் அது அந்த மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ அப்படி தான் மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு தீம் சூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பர்த்டே என்னங்க நாங்கள் வால்மார்ட்லாம் போய் தேடி பார்த்தோம், கிடைக்கல. நாங்களே
அண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து முக்கியமானது என்னன்னா கேக்கு வந்து இங்கே நிறைய ஹோம் பேக்கர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக கேக் வந்து பேக்கரியில் சொல்கிற மாதிரியும் இங்கே சொல்லலாம். நம்ம ஊர்லலாம் கிடைக்கும் இல்லையா, ஹாப்பி பர்த்டே போட்டு ஒரு நார்மலான கேக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து நிறைய டிபெண்ட்ல எல்லாம் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்க எல்லோரும் பேக்கிங் வந்து இங்கே கொஞ்சம் அந்த அவன்லாம் வீட்டிலேயே கொடுத்துருவோம். அப்பார்ட்மெண்ட்டோடையே அவங்களுக்கு அந்த அவன் வந்துடும், அந்த ஓடிஜி சொல்கிறாங்க இல்லையா, பெரிய அவன் வந்துடும். ஸோ கேக்கு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் சமைக்க ட்ரை பண்ணி இது பண்ணிங்கன்னா கேக் பண்ணிடலாம். அண்ட் கேக் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தாப்புல அதில் டிசைன் பண்ணுறது, விதவிதமான கேக் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாருமே நல்லாவே நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கோகோமெலன் மாதிரியே ஒரு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இமேஜஸ்லாம் எடுத்து அந்த கோகோமெலன் மண்டை இருக்கும் இல்லையா, அது அந்த க்ரீன் கலரில் அதோட மண்டை அதை மாதிரியே கேக் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு ஹோம் பேக்கர்கிட்ட கொடுத்தேன். அதே மாதிரி தான் நான் கேக் வாங்கினேன். ஸோ இதே மாதிரி ஃபாரஸ்ட் தீமுக்கு வந்து அந்த ஜிராஃபி அது இதுன்னு எல்லாத்தையும் சைடில் வச்சு அந்த மாதிரி ஃபாரஸ்ட் தீமுக்கு தீம் கேக்ஸே நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இங்கே பண்ணுவாங்க. அது ரொம்ப அவைலபிளாக இருக்கும், காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் அழகாக பண்ணி தருவாங்க. அது ஒரு ஆசையாக இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஆசையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஏன்னா 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு அந்த தீமு அந்த கேக்கோட இது அதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் நமக்கு ஒரு ஆசையாக இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி வாங்கினேன். ஆமாம், கரெக்டு. இந்த கேக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அவங்ககிட்டலாம் வாங்குறதுக்கு. பட் ஓகே, சரி ஓகே, அவங்களுக்கும் வாங்கலான்ற மாதிரி இருக்கும். வீட்டில் செஞ்சுருக்காங்க, சரி ஓகே இதாக இருக்காதுன்ற மாதிரி நம்ம வாங்குவோம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ இல்லை. நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பட் டேஸ்ட் ஓகேவாக இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு நாங்கள் இன்னொரு கடையிலையும் வாங்குவோம். இங்கே வால்மார்ட்டோட பெரிய கடை ஒன்று இருக்குது, சாம்ஸ் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வாங்கின கேக் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது சாப்பிட்றதுக்கு அது பார்க்குறதுக்குன்ற மாதிரி வந்துட்டு 2வது பர்த்டேக்கு நாங்கள் ஜஸ்ட்டு சாம்ஸில் மட்டுமே வாங்கிட்டோம். ஆக்சுவலி இன்னொரு ஹோம் பேக்கர் எனக்கு தெரியும், அவங்க கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் பண்ணி தருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. அது கரெக்டாக நான் கேட்குறப்பெல்லாம் அவங்க இந்தியா போயிடுறாங்க, அவைலபிளாக இருக்க மாட்டுறாங்க, பிஸின்றனால லீவ் விட்டுறாங்க. அந்த மாதிரியே இருக்கனால என்னால் அவங்ககிட்ட வாங்க முடியறதில்ல. அவங்க டேலஸில் இருக்காங்க, டேலஸ் ஏரியா பக்கத்தில் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டேலஸ் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா உண்மையிலே சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க யாரும் என்னன்னே சொல்லலை, ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை, நீங்கள் எந்த இந்தியன்ஸ் குரூப்பில் போய் கேட்டாலும் அவங்க வேறு சொல்கிறாங்க, இர்விங் சைடில். ஸோ அதனால் அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணால் பிங் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள், அதில் சொல்கிறவங்க தானே என்ன. ஓகே, அப்புறம் வேறு என்ன, ட்ரெஸ்ஸு ஒரே கலரில் போடணும்னு பாருங்க. நிறைய இதெல்லாம் வந்துட்டு எனக்கு காம்ப்ளெக்ஸாகவே தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இதில் என்னடா பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு பெரிய விஷயமா நடந்து போயிருமே நினச்சேன். அப்படிலாம் ஆனால் இல்லை, நாங்கள் அந்தளவுக்கு பண்ணல, ஓகே தான் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு தான் ஆவரேஜாக. ட்ரெஸ் எல்லாம் அந்தளவுக்கு மேட்ச் பண்ணி அப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வந்து ஒரு பொம்மை மாதிரின்ற மாதிரிலாம் வரல. ஓகே, ட்ரெஸ் அவனுக்கு புது ட்ரெஸ் போகணுன்ற மாதிரி பண்ணிவிட்டு அவனுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹோஸ்ட் பண்ணுறீங்க, எல்லோரையும் உங்களால் ஹாஸ்பிட்டாலிட்டி உங்களால் பண்ண முடியுது. அவங்க வந்தவங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா உண்மையான ஃபீட்பேக் நமக்கு தெரியாது கடைசி வரைக்கும். பட் இருந்தாலும் நல்லா இருக்கு, திருப்தியாக இருக்கிற அளவில் நம்ம செய்யணும் அப்படி சொல்லிட்டு. லைக் ஃபர்ஸ்ட் பர்த்டேல வந்து என்ன இருக்குன்னா, நான் எங்களையே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். எங்கள் 3 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த டெக்கரேஷன்ஸ் அதில் எனக்கு ரொம்ப இருந்தது, கேக்கு இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ட்ரெஸ்லாம் எனக்கு அவ்வளோவா அமையலை, அந்த மாதிரி சேம் கலர் அதெல்லாம் இல்லை. சரி, அது ஓகே, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த டெக்கரேஷன், அந்த பலூன் ஆர்ச் ஒன்று கட்டுவாங்க, அது வந்து அந்த ஆர்ச்சும் அதான் அந்த கிட்லேயே வந்துடும். நம்மளே வச்சு கட்டி நம்மளே அந்த பலூன் எலக்ட்ரிக் பலூன் ப்ளோவர்லாம் இங்கே வாங்கிப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்கவுங்களே ஆர்ச் எல்லாம் பண்ணி அந்த என்ன நம்பரோ அதை ஒரு பலூனாக ஊதி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுலேயே தான் எனக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருந்தது. ஆமாம், எங்களுக்கு ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் எனக்கு பெருசாலாம் ஒன்றும் வரல. அதுவும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் 1 பண்ணி கொடுத்தாங்க, இப்போ 2வது பர்த்டேக்கு 2 பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி அதுதான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுலேயே இருந்ததே தவிர செகண்ட் பர்த்டேல வந்து ஓகே நம்ம கூப்பிடணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும்
அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி வீட்டை ஸ்பேஷியஸாக வச்சுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் யோசித்தோம் செகண்ட் பர்த்டே அப்போது. ஆமாம், இங்கே மக்களை மீட் பண்ணுறது தானே கொஞ்சம் இதாக இருக்கும், நமக்கும் ஒரு நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் நல்லா இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சோம். ஸோ ஓகே, வேறு வீடு மாறிட்டோம், ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய வீடாக மாறிட்டோம், அதனால் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே, ஒரு இதாக இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் யூஎஸ் வந்த புதுசில் வந்திருந்த வீடு வந்து ரொம்ப குட்டி வீடாக இருக்கும், லைக் ரொம்ப குட்டி வீடு. அதுக்கே நாங்கள் ஒரு 15 பேரை கூட்டுட்டு லைக் ஆக்சசபிளாக இருக்கிறது வெறும் ஹால் மட்டும்தான். ரூம் கூட நாங்கள் அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூம் கூட யாருக்கும் ஆக்சசபிளாலாம் இல்லை. அந்த ஹால் மட்டும், அந்த ஹாலில் ஒரு 15 பேரை வச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணோம். அப்போயே எங்களுக்கு நிறைய பேர் கூப்பிடணும்னு ஆசை, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணோம். அண்ட் இந்த டைம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருந்தது, கொஞ்சம் ஒரு சின்ன க்ளோஸ் சர்க்கிளும் ஃபார்ம் ஆகிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்க, எல்லாமே ஒரு 2 வயசுக்கிட்ட இருக்க குழந்தைங்கனால ஓடி ஆடி விளையாடிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இந்த பர்த்டே இப்படி கொண்டாடிட்டோம். அண்ட் இங்கே நிறைய பர்த்டேக்கு போகிறோம், ஒன்று அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க, அவங்க ஆசைப்படி இருக்கும். அண்ட் பேசிக்காக இதாக இருக்கும். அண்ட் எல்லாருமே ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஃபுட் இருக்கும், ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஒரு இது இருக்கும். அதாவது குழந்தை கூட்டம் தான் ரிட்டன் கிஃப்ட்லாம் உண்டு, பெரியவங்களுக்கு கிடையாது. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தேன், அவர் ரிட்டன் கிஃப்ட் கிடையாதுட்டாங்க. அதே மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அண்ட் கிளம்புறப்போ அந்த டுகோ பாக்ஸ்னு வச்சுருவாங்க, குட்டி குட்டியாக பேக் பண்ணி கொண்டு போகிற பாக்ஸ் இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையானது எதுவோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும், நாங்கள் பார்த்த வரையும் இப்படி தான் இருக்கும். ஆமாம், இன்னைக்கு கூட பர்த்டேக்கு போயிட்டு டுகோ பாக்ஸ் நாளைக்கு ஃபுல் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் அப்படி இங்கே கேஷுவலாக எடுத்துகிட்டு நல்ல விஷயமாகவும் இருக்கும். எனக்கு நான் ஃபஸ்ட்டு போன பர்த்டே அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்தது, நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படி ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து அது ரொம்ப காமன்றது அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போன பர்த்டே எல்லாமே கொஞ்சம் நல்லா பழகினவங்களோட குழந்தைங்க பர்த்டே அந்த மாதிரி தான் போகிறோன்றப்போ எடுத்துக்கோங்கன்னு அவங்க சொல்லாமலே நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது ஒரு சட்டியில் ஒரு தூக்கு சட்டியை கொண்டு போகிறது மட்டும்தான் போகிறேன், இனி அந்த பிளான் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு தூக்கு சட்டியோட போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு சாமியாக கொடுத்துக்கிட்டு வந்த ரெண்டு தான். அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் தான், வேஸ்ட் ஆகாது. எப்படி உணவு உணவு சாப்பிட்றலாம், மறுநாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். 2-3 நாள் இல்லை, நெக்ஸ்ட் டே சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்தியாவில் இப்போ எப்படி பர்த்டே போயிட்டுருக்குன்னு தெரியல, ப்ராப்ளம் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நான் பார்த்த வரையும் நமக்கு தெரில, பட் ஜென்ரலாக அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குற வரையும் அங்கேயுமே இந்த தீம் பர்த்டேஸு, அந்த கேக் வந்து அதே மாதிரி கேக்கு அதெல்லாம் ரொம்பவே பாப்புலராக வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி வேறு லெவலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரூம், ஒரு ஹால் பிடிச்சி டெக்கரேஷன் வெளியில் ஆளை கூப்பிட்டு பண்ணுவீங்க, நம்மளே உட்காந்து பலூனை கட்டிக்கிட்டு இருப்போம். ஆமாம், இங்கே டெக்கரேஷன் ஒரு வேலையாக இருக்கும், ஒரு ஹாஃப் டே நம்மளே தான், அதுக்கெல்லாம் நம்ம ஆள்லாம் கூப்பிட முடியாது. ஸோ ஹாஃப் டே உட்காந்து நம்மளே பலூனை போட்டு இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா இந்தியன்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தா எனக்கு நான் இதுவரை எந்த பர்த்டேலையும் பார்த்ததில்லை, பட் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ அந்த கேக் ஸ்மாஷ்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு கேக் அதுக்குன்னே தனியாக கொஞ்சம் நார்மல் கேக் $5 அந்த மாதிரி ஒரு கேக் வாங்கிட்டு குழந்தைய அது வந்து போட்டு இது பண்ணும், அவங்களா கையில் வச்சு அதை உழப்பி அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து அதை கேக் ஸ்மாஷ்னு தனியாக அதுக்கு ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி வச்சு அதை எழுதி போட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. எனக்கு பேசிக்காக அதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை. எடுத்தோடனே பர்த்டே அப்போயே ஃபுட்டை வேஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்குறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தனால எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்க இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ஊர்லேருந்தே அந்த பர்த்டே கிட்ட எப்போயாவது போனாங்கன்னா ஊர்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து அனுப்புவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அண்டு இங்கேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குறவங்களும் இருக்காங்க. நான் பார்த்து ரொம்ப இல்லை, பட் பண்ணுறவங்களும் இருக்காங்க தான். லைக் $250 குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்குறது அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க தான். ஆமாம், கரெக்டு தான். அந்த மாதிரி நிறைய பர்த்டேவும் பண்ணுறாங்க. இங்கே உள்ளவங்க குழந்தைகள், அது யூஎஸ்லேயே பார்ன் அண்ட் பாட்டை பிறந்த அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எங்களுக்கு எதுவும் இல்லை இது வரைக்கும். ஸோ அவங்க எப்படி குழந்தை வச்சு பர்த்டே கொண்டாடுறாங்கன்றதை பார்க்கணும். மேபி அடுத்த
குழந்தை ஸ்கூலுக்குலாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அப்போ தெரியும் இங்கே இருக்கிறவங்க எப்படி கொண்டாடுறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றது. அதனால் ஃபஸ்ட் இயர்லலாம் ஆஃபீஸில் இருந்தேன், அதனால் லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால பெருசாக ஆஃபீஸில் கான்டாக்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் இனிமேல் இங்கே ஏதாவது கான்டாக்ட்ஸ் கிடச்சி அவங்களோட பர்த்டேக்கு போகணுன்னா அதை நான் அவங்ககிட்ட வந்து அப்போ சொல்கிறோம். ஸோ பேசிக்கலி பர்த்டே பார்ட்டிங்கிறது அது வந்து நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோமா, இது தேவையா தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்கவுங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து அது ஒரு கெட் டுகெதராக இருக்குது. ஸோ அதனால அது ரொம்பவே நீடடாக தான் இருக்குது. நாங்களே வந்து இதுக்கு பார்ட்டிலாம் அப்படி யோசித்தோம். ஆனால் அப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்மளால் மீட் பண்ண முடியுது. ஒரு சண்டே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி, நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு கேக் கட்டிங், அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு, அதுதானே பண்ணுறோம். ஸோ அதனால இங்கே வந்து அது ரொம்பவே நீடடாக தான் இருக்குது. அது ஆடம்பரமாக அந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி நீட் தான் இங்கே. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இது உலகத்தில் இந்த மூலையிலேருந்து கேட்டிருந்தாலும் உங்களோட பர்த்டே பார்ட்டி பற்றி தகவல்களை நீங்கள் ஆடியோ பதிவாக சொல்லலாம், இல்லைன்னா எங்களுக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ வேறு எந்த மாதிரி டாபிக் பேசணுன்ற சஜஷன் எதாக இருந்தாலும் நீங்கள் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு அதை நீங்கள் சொல்லலாம். ஆமாம். நன்றி, நன்றி, வணக்கம், பாய்.